வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்காலை அடுத்துள்ள நல்லம்பல் பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சீதளாதேவி மகாமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலை அடுத்த நல்லம்பல் பகுதியில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சீதளாதேவி மகாமாரியம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழா 20ஆம் தேதி பூச்சொரிதல் உற்சவத்துடன் விமர்சையாக தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சீதளாதேவி மகாமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவாக வந்து தீக்குழி முன்பு வந்தடைந்த கரகத்தை பின்தொடர்ந்து பக்தர்கள் ஒவ்வொருவராக தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக தீக்குழியில் இறங்கி சீதளாதேவி மகாமாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் நல்லம்பல் கிராம மக்கள், பஞ்சாயத்தார்கள், விழா குழுவினர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மகாமாரியம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். தொடர்ந்து வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. தேசிய திருக்கோயில் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பு செயலாளரும் புதுச்சேரி மாநில தலைவருமான வைஜெயந்திராஜன் தெரிவித்திருக்கும் அறிக்கையில், தேசிய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சந்திரபோஸ் பெருமாள் மற்றும் தேசிய செயலாளர் ஞான சரவணவேல் வழிகாட்டுதலுடன் காரைக்கால் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன் தலைமையில் புதுச்சேரி மாநில காரைக்கால் மாவட்ட தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் சார்பாக அம்பகருத்தூர் திருக்கோவில் வழியாக கொடுக்கப்பட்டுள்ள யாகசால பூஜைக்கு தேவையான பொருட்கள் ஆலய நிர்வாகத்திடம் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக தகவல் அறிந்த புதுச்சேரி மாநில தேசிய திருக்கோயில்கள் கூட்டமைப்பின் மத நல்லிணக்க அணித்தலைவர், காரைக்கால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பாளருமான திரு AMH நாஜிம் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதுடன், இனிவரும் காலங்களில் தொடர்ந்து இதுபோன்ற ஆன்மீக பணிகளை செய்வதற்கு
என்னுடைய பங்கும் தொடர்ந்து இருக்கும் என்பதையும் மகிழ்வோடு தெரிவித்தார். இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் காரைக்கால் வட்ட பொதுச் செயலாளர் அசோக்குமார் செய்திருந்தார். இந்த நிகழ்வில் செயலாளர்கள் குமார், ஐயப்பன், இணை செயலாளர்கள் திருமதி ரேவதிக்குமார், கல்யாணி என்கிற மாரியம்மாள், மகளிர் அணி தலைவர் கவிதா, செயலாளர்கள் திருமதி அபிராமி, திருமதி செல்வராணி, செயற்குழு உறுப்பினர்கள் திருமதி ஜோதி என்கிற புஷ்பா, நாகராஜ் மற்றும் புதிய உறுப்பினரான கணேஷ் குடும்பத்தார் ஆகியோரும் உடனிருந்தனர். காரைக்காலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் ஸ்ரீ புனிதவதியார் வழிபாட்டு மன்றம் சார்பாக ஸ்ரீ மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்க்கை அம்பாளுக்கு ஹோம பூஜைகள் நடைபெற்றது. காரைக்காலில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சுந்தராம்பாள் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயத்தில் ஸ்ரீ புனிதவதியார் வழிபாட்டு மன்றம் சார்பாக ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ துர்க்கை அம்பாள் மகாயாக பூஜைகள் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ மகாலட்சுமி, ஸ்ரீ மகா சரஸ்வதி, ஸ்ரீ துர்க்கை அம்பாள் ஹோமம் ஆரம்பமாகின. இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.